ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைன்த்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் அந்த டிபிசிஓ பேப்பர் வந்து இன்டகிரேட்டட் பேப்பராக இருக்கும். இதுக்குரிய பாஸ் மார்க் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை பற்றி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் காலேஜஸில் வந்து இவ்வளோ மார்க் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் எனக்குமே வந்து லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் காலேஜில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறது அஃபீஷியலாக சொல்லியிருக்கதா சொல்ல போகிறேன். உங்கள் காலேஜில் சொன்னாங்க அப்படின்னா அது என்னவோ அந்த டீட்டெயிலை சொல்லுங்கள். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் புரிஞ்சுருவாங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் இன்டர்னலும் உங்களுக்கு அது போக செமஸ்டர் வந்து 50 மார்க்னு பிரிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது இன்டகிரேட் பேப்பருக்கு அது அப்படி தான். ஆனால் அதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வதாக இருக்கிறது தான் உங்களோட கேட்டகரி இன்டகிரேட்டட் பேப்பருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் வந்து 4னும், ஸோ உங்களுக்கு அந்த பீரியட் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் 25 பிரிச்சுக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் பொறுத்த வரைக்கும் தியரி வந்து 35%னும், ஸோ உங்களுக்கு லேப் வந்து 15%னும் பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த 35% வந்து நம்ம டோட்டலாக 15 எடுத்துருந்தோம். நீங்கள் எழுத போகிற எக்ஸாமை 35க்கு தான் வந்து எடுக்கிறாங்க. அது போக லேபில் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்டர்னலாக, அதை வந்து 15க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. நான் அதை சொல்லலை. ஸோ அதை 15 உங்களுக்கு டோட்டலாக வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டையுமே சேர்த்து சொல்லியிருந்தேன். இது வந்து நீங்கள் ரைட்டிங் பண்ணுற எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு 35 தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாஸ் மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக சொல்கிற அதே 45 தான் உங்களுக்கு பாஸ் மார்க்கு. ஏன்னா நான் வந்து அஃபீஷியலாக உங்களுக்கு கொடுத்த எல்லா பிடிஎஃப்லையுமே ரெஃபர் பண்ணிட்டேன். ஸோ 45 தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் பேப்பருக்குன்னு சொல்லி தனியாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இருந்தாலும் ரெகுலேஷன் 2025 இப்போ கொண்டு வந்தாங்க. அதில் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தா அதுலேயுமே வந்து உங்களுக்கு 45 தான் வந்து மினிமமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. நீங்கள் இப்போ சொல்லலாம் அந்த 35% வந்து பார்க்குறப்போ 35 தான் பாஸ் மார்க்னு. ஸோ உங்களுக்கு அதாவது அந்த கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிங் கிரிட்டீரியா வந்து 45 தான் எடுக்கணும். அந்த 45 எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுற 35 கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ 35 மார்க்ஸ் கிடையாது. ஆனால் உங்கள் காலேஜில் ஒரு சில காலேஜஸில் வந்து நாங்கள் ரிவலேஷன் பேப்பர்லேயும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் நீங்கள் அதோட டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்குமே வந்து லைட்டாக நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஸோ ஆனால் உங்களுக்கு அஃபீஷியலாக அவங்க சொன்ன எதுலேயுமே வந்து 35, 25, 20, 30 எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. நீங்கள் பிடிஎஃப்ல போய் சர்ச் பண்ணாலும் எங்கேயுமே வந்து அந்த 35ங்கிற மென்ஷன் பண்ணி இருக்காது. ஸோ அதனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பாசிங் மார்க் வந்து 45ன்னு வச்சே நீங்கள் எப்பயுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமான மார்க்ஸ் வச்சா கூட உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக கரெக்டான லிமிட் வச்சுருந்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கம்மியாக டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு கிளாரிஃபை கிடச்சிருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்கள் காலேஜில் சொன்னாங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.